ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக். நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது பபாப் அப்படிங்கிற ஒரு மரம். இந்த மரம் பல அற்புதங்களை தனக்குள்ள வச்சிருக்கு. அதை பத்தி நம்ம விரிவா பார்ப்போம். இந்த மரம் 25 மீட்டர் உயரம் வரைக்கும் வளரக்கூடியது. மேலும் 2000 ஆண்டுகளுக்கும் மேல வாழக்கூடியது. இந்த மரங்கள் பாத்தீங்கன்னா முதிர்ச்சி அடையும் போது இவற்றோட தண்டு 10 to 14 மீட்டர் சுற்றளவு வரைக்கும் காணப்படுது. இதே அடியா கன்வெர்ட் பண்ணீங்கன்னா 50 அடி சுற்றளவு கொண்டதா காணப்படுது. இதோட கிளைகள் குட்டையாவும் தடிமனாவும் இருக்கும். இந்த கிளைகளோட நுனிகள்ல பல கிளைகளாகவும் காணப்படுது. சிவப்பு பழுப்பு நிறத்துல மரத்தோட மேல் பகுதி காணப்படுது. பபாப் மரங்கள் பார்க்கிறதுக்கு தலைகீழான மரத்தை போலவே தோற்றமளிக்கும். இதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா அவற்றோட கிளைகள் வேர்களை போலவே காட்சியளிக்குது. பண்டைய எகிப்தியர்கள் காய்ச்சல், வயிற்றுப்போக்கு மற்றும் ரத்த காயங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறதுக்காக இந்த மரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய சாரை வச்சுதான் அதை குணப்படுத்தி இருக்காங்க. மேலும் இதையே உணவுக்காகவும் அதிக அளவுல பயன்படுத்தி இருக்காங்க. இதோட பழங்கள், பூக்கள், இலைகள், தளிர்கள், அப்புறம் மரத்தோட வேர்கள் கூட உண்ணக்கூடியவையா இருக்கு. அதிகப்படியான சத்துக்கள் நிறைந்ததா இருக்கு. அது என்னன்னா புரதம், தாதுக்கள், வைட்டமின் ஏ மற்றும் சி போன்ற சத்துக்கள் அதிக அளவு காணப்படுது. இம்மரங்கள்ல குறைந்த மழையை பெறும் கடுமையான வறட்சியை கொண்ட இடத்துல கூட இது எளிமையா வளரக்கூடியது. இதனோட தண்டு பகுதி பெரிய பாட்டில் போல காட்சியளிக்கும். தண்டு பகுதியில 1,20,000 லிட்டர் தண்ணியை சேமிச்சு வைக்கக்கூடிய அளவுக்கு அற்புதமான சக்தி இருக்கு. வயதான பபாப் மரங்களோட தண்டு பகுதிக்குள்ள குழியாக மாறி அது குகை போல மாறிடும். இந்த குகைகள்ல மனிதர்களும் விலங்குகளும் தங்குவதற்கான வீடுகளா பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க. பழங்காலத்துல மனிதர்கள் தங்களோட கால்நடைகளை பாதுகாக்கிறதுக்காகவும் எதிரி தாக்குதல்ல இருந்து தங்களை தற்காத்துக் கொள்றதுக்காகவும் இந்த மரங்களை பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க. இந்த மரங்கள் அதிகமா மடகாஸ்கர், ஆஸ்திரேலியா, ஆப்பிரிக்கா நாடுகள்ல காணப்படுது. இந்தியாவில் குறிப்பிட்டு சொல்லணும்னா மத்திய பிரதேசம் தார் டிஸ்ட்ரிக்ட்ல பபாப் மரங்கள் அதிக அளவு காணப்படுது. ஆப்பிரிக்காவில் கூழ் போன்ற ஒரு விதமான பானம் இந்த மரத்துல தயாரிக்கிறாங்க. வேர்கள்ல இருந்து சிவப்பு சாயத்தை தயாரிக்கிறாங்க. மரத்தோட உள்பட்டையில இருந்து கயிறு, ஆடை மற்றும் இசைக்கருவிகளை தயாரிக்கிறாங்க. இதிலிருந்து தயாரிக்கப்படக்கூடிய இந்த பொருட்கள்லாம் மிகவும் வலுவானதா காணப்படுது. மரத்தோட தண்டுகள்ல இருந்து படகுகள் செதுக்கப்படுது. விதையிலிருந்து வரும் பபாப் எண்ணெய்கள்ல அழகு சாதன பொருட்கள், குறிப்பா சொல்லணும்னா மாய்ஸ்சரைசர் அதிக அளவு தயாரிக்க பயன்படுத்தப்படுது. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஹைதராபாத்ல கோல்கொண்டா கோட்டையில உள்ள பபாப் மரம் 450 ஆண்டுகள் பழமையானதா காணப்படுது. இந்த பபாப் மரம் இயற்கை நம்மளுக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான, ஒரு அதிசயமான ஒரு மரமா நம்ம பார்க்கணும். இந்த மரத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற தகவல்களுக்கு தகவல் பழகலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். அடுத்த ஒரு வீடியோல இன்ட்ரெஸ்டிங்கான தகவலோட பார்ப்போம்.